என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலக மக்கள் எல்லோரும் ஜாதி மத பேதமின்றி பழகி அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு தானும் யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்றைக்கு அபிஷேக் 16 வயது பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறான். அண்ணா நகர் குளத்தூரிலிருந்து வருகிறான். அவன் சர்வாங்காசனம் போடப் போகின்றான். சந்திரேஷ் வயது 9, 4வது வகுப்பு, ஜெயகோபால் கரோடியா பள்ளிக்கூடத்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறான். குளத்தூரிலிருந்து வருகிறான். இருவரும் சர்வாங்காசனம் செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சர்வாங்காசனம் செய்யுங்கள், பார்க்கலாம். சர்வ அங்கங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் சர்வாங்க ஆசனம். இன்னும் கொஞ்சம் தூக்கணும். இதில் இசிஜி கார்டியோகிராம் வச்சு பார்த்தா அப்படியே இந்த பிளட் அப்படியே கீழே இறங்கி முட்டுக்கு வந்து, தொடைக்கு வந்து, அப்படியே ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், கழுத்து, கண், மூக்கு, புலன் உறுப்புகள், மூளை, இதுக்கு வந்துடுது பிளட்டு. இதில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கிவிடும். அதுக்கு தான் சர்வ அங்க ஆசனம். உடலில் உள்ள அத்தனை அங்கங்களையும் சிறப்பாக சரியாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் சர்வ அங்க ஆசனம். இதை மட்டுமாவது காலையில் எழுந்து காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஒரு 500 எண்ணிக்கை பண்ணிவிட்டு நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். அன்று முழுவதும் நமது வேலைகளில் தங்கு தடையில் இருக்காது. சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். சோம்பேறித்தனமே இருக்காது. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் தூங்க மாட்டார்கள். தூங்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு தூங்குறதுக்குன்னே சில மாணவர்கள் போகிறார்கள். அங்கே போய் தான் தூங்குறது. ஆகவே அந்த மாதிரியான நிலையெல்லாம் நமக்கு ஏற்படாது. இந்த சர்வாங்காசனம் செய்து விட்டார். மெதுவாக இறக்குங்கள். நல்ல மூச்சுகளே. எழுந்து உட்காரு. அப்படியே திரும்ப. நீ அங்கே பார்க்க திரும்ப, இவன் அங்கே பார்க்க திரும்பணும். நம்ம என்ன போனி பண்ணுவோம். சர்வாங்காசனம் பண்ணு. குட். தூக்கடா இன்னும் கொஞ்சம். டானா மாதிரி வந்துடணும். அதான் சர்வாங்காசனம். சர்வ அங்கங்களையும் சீராக வைக்கக்கூடிய, நோயின்றி வைக்கக்கூடிய, எல்லா அங்கங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் சர்வ அங்க ஆசனம். எல்லா மக்களும், பெரியவர்களும், நடுத்தர வர்க்கத்தினரும், வயோதிகர்கள் கூட செய்யலாம். இந்த ஒரு ஆசனத்தை செய்துட்டு அவங்க போயிட்டே இருக்கலாம். இப்பொழுதெல்லாம் நேரம் இல்லைங்கிறாங்க. இது ஒரு 500 எண்ணிக்கை நேரம் மிஞ்சி போனால் 10 நிமிஷம் ஆகும். அதை 24 மணி நேரத்தில் தன் உடல் நலத்துக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மணிக்கணக்காக, நாள் கணக்காக ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறாங்க. அதுக்கு நேரம் இருக்குது. ஆஸ்பத்திரியில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டருக்காக க்யூவில் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. பணம் கொடுத்து வைத்தியம் பார்க்க வேண்டிய இடத்துலையும் நம்ம க்யூவில் நிற்கிறோம். ஏன் தர்ம ஆஸ்பத்திரிலையும் க்யூவில் நிற்கிறோம். அப்படியே இறக்குங்க. இறக்குடா. நல்ல மூச்சுள்.
என் அருமை பெரியோர்களே, சிறார்களே, 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் செய்தால் 10,000 ஆண்டுகள் வாழலாம். நம்ம 100 வயசு ஆரோக்கியமாக இருந்து தாண்டினாலே போதுமானது. அதுக்கு இந்த சின்ன சின்ன ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், உணவு பழக்க வழக்கங்கள் பண்ணினாலே நாம் நோயின்றி 100 ஆண்டு வாழ்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி சைவ உணவுகளை சாப்பிட்டு கனிவினங்களை உண்டு நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.